வணக்கம். தினமணி பத்திரிகையில் படித்த செய்தி. தமிழக அரசின் திரைப்பட விருது தேர்வுக் குழுவில் பானுமதி பங்கு பெற்றார். சிவாஜி நடித்த படங்களும் போட்டிக்கு வந்திருந்தன. பரிசளிப்பில் நடிகர் திலகத்தை தவிர்த்திடுமாறு அவார்டு கமிட்டியினரால் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். சிறந்த நடிகராக வேறொருவரை அறிவிக்கச் சொல்லி ஆணை பிறப்பிக்கவில்லையே தவிர பலத்த சிபாரிசு வந்தது. ஆற்றலுக்கொரு கலைஞன் கணேசனுக்கு நடந்த அசிங்கம் கண்டு சிலிர்த்து எழுந்தது பெண் சிங்கம். உடனடியாக பதவி விலகியது. தன் உருமலை உரத்த குரலில் அரசாங்கத்தில் எதிரொலித்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது அளிக்க அரசுக்கு விருப்பம் இல்லை என்றால் பேசாமல் நாகரிகமாக தமிழக அரசே சிவாஜி கணேசன் அவர்களையோ அல்லது அவரது தயாரிப்பாளர்களையோ இனிமேல் திரைப்பட விருதுக்கான தேர்வு கமிட்டிக்கு உங்கள் திரைப்படங்களை அனுப்பாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ளட்டும். அதை விட்டுவிட்டு மறைமுகமாக சிவாஜியை மறைக்க பார்க்க வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் எத்தனை முறை நான் தேர்வு கமிட்டியில் இருந்தாலும் அங்கே சிவாஜி கணேசன் அவர்களின் படங்கள் தேர்வுக்கு வந்தால் நடிகர் திலகத்தைத்தான் சிறந்த கலைஞராக தேர்வு செய்வேன். ஏனெனில் நடிப்பு கலையில் அவரே சிறந்தவர். தெலுங்கு நடிகையாக பிறந்தாலும் மிக்க போராட்ட உணர்வோடு தமிழ் நடிகர் சிவாஜி கணேசனுக்காக துணிச்சலாக வாதாடியவர் பானுமதி. அவர் வழங்கிய வாக்குமூலம் அதற்கு சத்திய சாட்சி. நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனுக்கு துரோகிகள் செய்த அநியாயங்கள் எண்ணிலடங்காதவை. நேர்மையாக போட்டி போட தைரியமில்லாதவர்கள், தகுதியில்லாதவர்கள். அதிகார மமதையில் விருதுகளை கிடைக்க விடாது தடுத்தார்கள். திரைப்படங்களை ஓட விடாது பல இடையூறுகளை செய்தார்கள். சாணி அடித்தார்கள், கல்லால் அடித்தார்கள், திரையரங்குகளில் குழப்பங்கள் செய்தார்கள், மோசமான விமர்சனங்கள் செய்தார்கள். எல்லாவிதமான எதிர்ப்புகளையும் தகர்த்தெறிந்து பல வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் ஏற்படுத்தி அவர்கள் முகத்தில் கரி பூசினார்.